உங்களுடைய சொத்தை விற்று நீங்கள் நலத்திட்டம், அதாவது அரசின் நிதிகளை பெற்று தான் சட்டமன்ற உறுப்பினர்களை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய சொத்தை விற்று நீங்கள் இங்கே பல சேவைகளையும் நலத்திட்டங்களையும் செஞ்சுருக்கீங்கன்னு சொல்கிறாங்களே, இதை நிரூபிக்கும் விதமாக உங்களால் பேச முடியுமா? 100% சொல்ல முடியும். என்ன? பொதுவாக அரசியலுக்கு வர்றவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு மனநிலையில் வந்திருப்பாங்க. நான் பரம்பரையாக விவசாய குடும்பமாக இருந்தாலும் எங்கள் தாத்தா அப்பா நான் ஏற்கனவே சொன்னது போல் மக்கள் பணியில் நாங்கள் தொடர்ந்து இருந்துக்கிட்டு வரோம். நான் இருக்கின்ற காலம், எவ்வளோ காலம் இருக்கிறேங்கிறது முக்கியம் இல்லை, நான் இருக்கின்ற காலத்தில் மக்கள்கிட்ட ஒரு நன்மதிப்பை பெறணும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு படி மேலே சொல்ல வேண்டும் என்றால் மாற்றுக் கட்சியினரும் எதிர்கட்சியினருமே என்னை நல்லவர், மக்கள் சேவை செய்வதில் அருமையாக செய்யக்கூடியவர் என்கின்ற கருத்தை நான் நிரம்ப வாங்கியிருக்கிறேன். நான் தான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த தொகுதியில் நடக்கின்ற அனைத்து இந்து சமய அறநிலையத்துறை கோயில் கும்பாபிஷேகங்களுக்கு அதிகபட்சமான நன்கொடையை வழங்கியிருக்கின்றேன். அதே மாதிரி ஒரு வருடத்திற்கு 500க்கும் அதிகமான மாணவர்களுக்கு நான் கல்வி கட்டணம் செலுத்துகிறேன். அது இல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசால் கொடுக்கக்கூடிய வண்டிகளை அரசின் மூலமாக 800 பேருக்கு மேலே கொடுத்துருக்கேன். என்னுடைய சொந்த நிதியில் வழங்கியிருக்கின்றேன். அதேபோல் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் மாணவர்களுக்கு வழிகாட்டும் நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் ஒரு 50 லட்சம் ரூபா செலவில் ஒவ்வொரு வருஷமும் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். கல்லூரிக்கு நடத்துகிறேன். அதேமாரி கல்லூரி மாணவர்கள் படிக்க வைக்கிறதுக்கான கல்வி கட்டணம் கட்டுறேன். அதேமாரி பார்த்திங்கன்னா என்னுடைய தொகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் அதிகமானவர்களுக்கு இதய மாற்று அறுவை சிகிச்சை பண்ணி கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி கிட்னி ஆப்ரேஷனுக்கு நிதி உதவி கொடுத்துருக்கேன். இது மாதிரி தொடர்ந்து அதேமாரி கொரோனா காலத்தில் பார்த்திங்கன்னா தமிழகத்திலே அதிகமாக உதவி செய்த ஒரு 10 பேரை பட்டியல் எடுத்தால் அதில் நானும் ஒருவனாக இருப்பேன். கோவாவில் கூட ஒரு 1000 பேருக்கு மேல் சிக்கி தவித்தனர். அன்றைய தேதியில் ஒரு 20 லட்சம் ரூபா செலவு பண்ணி அவர்களை அங்கிருந்து அழைத்து வச்சுருந்தேன். நிவாரண முகாம்களுக்கெல்லாம் உணவு கொடுத்துருக்கேன். இது தொடர்ந்து இந்த பணியை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். கடந்த 5 ஆண்டு காலத்திலே என்னுடைய தொகுதியில் 32,000 கர்ப்பிணி பெண்களுக்கு அரசு கொடுக்கின்ற அந்த ஊட்டச்சத்து பெட்டகம் இல்லாமல் நானே 32,000 பெண்களுக்கு அந்த ஊட்டச்சத்து வழங்கியிருக்கிறேன். நீங்கள் விசாரிச்சிங்கன்னா தெரியும். ஒரு தாய் வீட்டு சீதனமாக சீராக நினச்சி தான் நான் ஒரு அண்ணனாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஹார்லிக்ஸு, பூஸ்ட்டு, ஃப்ரூட்ஸு, நட்ஸு அப்படின்னு ஒரு பெரிய கிட்